ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மிதுன லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். டிசம்பர் 9 முதல் டிசம்பர் 18 வரை. முதல் நாள் டிசம்பர் 9 செவ்வாய்க்கிழமை, ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், கடகராசியில் சந்திரன் போகிறாரு. நமக்கு 2ஆம் இடம். 6ஆம் இடமான விருச்சிக ராசியில் புதன் இருக்கார். சனியோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி 10ல் இருக்கிறதுனால பணவரவுக்கு உண்டான நாளாக இது இருக்கும். தொழில் பலம் இருக்கும், உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும், அங்கீகாரம் கிடைக்கும், தொழிலுக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும், சேமிப்பு அதிகமாகும். இந்த நாளை நன்றாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்டது, ப்ளம்பிங் ஒர்க்கு, பைப்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரானிக்ஸு சம்மந்தப்பட்டது, மிஷினரி சம்மந்தப்பட்டது, ஸ்பேர் பார்ட்ஸ் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான உற்பத்தி சார்ந்த துறைகள் அனைத்துமே பலனடையும். டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, மகம் நட்சத்திரம், சந்திரன் சிம்மராசிக்கு போகிறாரு 3ஆம் இடத்துல. அதே 3ஆம் இடத்துல தான் மகத்துக்கு அதிபதியான கேதுவும் இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். இதுவும் நல்ல பலனை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த தொழில், ஹாஸ்பிட்டாலிட்டி சம்மந்தப்பட்டது, மருத்துவம் சம்மந்தப்பட்டது, ரெசார்ட்டு சம்மந்தப்பட்டது, இன்டீரியர் டெக்கரேஷன், பில்டிங், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த மக நட்சத்திரம் முடிஞ்சு அடுத்து பூர நட்சத்திரம் வியாழக்கிழமை வருது, டிசம்பர் 11ஆம் தேதி. இதுவும் சுக்கரனுடைய நட்சத்திரங்கிறதுனால மிக அற்புதமாக வேலை செய்யும். அதாவது நம்முடைய பண வரவுக்கு, நம்ம செய்கிற தொழிலுக்கும், ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும், வேலை செய்யும். ஒரு ஆடம்பரமான ஆபரணங்கள் விற்கிறது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸு, அனைத்து விதமான சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். டிசம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். இப்போ சூரியனும் நமக்கு 6ஆம் வீடான விருச்சிக ராசியில் புதன் வீட்டில் இருக்கார். புதனுடைய நட்சத்திரத்தில், அதாவது செவ்வாய் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்தில், குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். உழைப்புக்கு ஏற்ற நல்ல நாள் தான். சூரியன் நல்ல பலம் பெறுகிறார். நமக்கு கவர்மெண்ட்லேயோ அல்லது அஃபீஷியல் ரீதியாகவோ நம்ம வேலை பார்க்கும்போது ஒரு பெரிய மனிதர்கள், பெரிய அதிகாரிகள், இவர்களுடைய உதவிகள் கிடைக்கிறதுக்கும், கம்யூனிகேஷன் லைனில் நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் சாதகமாக அமையறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிசம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை, அஸ்த நட்சத்திரம். 4ஆம் இடமான தாயார், மனை, பூமி, வீடு, வாகனம், இதுக்கெல்லாம் ஒரு பக்கபலமாக இருக்கக்கூடிய ராசி தான் கன்னி ராசி. அதில் தனாதிபதி சந்திரன் தனாதிபதி நட்சத்திரத்திலே இருக்கிறதுங்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்க, உணவு தொழில் பண்ணுறவங்க, குடிசை தொழில் பண்ணுறவங்க, திரவ சம்மந்தப்பட்ட பொருட்கள் சம்மந்தப்பட்டது, விவசாயம் பார்க்குறது, அத்தனை தொழிலுக்குமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட வருமானம், வீடு வாடகை வாங்கிறது, இதுக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் நல்லாயிருக்கும். டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, சித்திரை நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் செவ்வாய் தனுசு ராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையுமே போகிறார். செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலே போகிறார். புதுசாக நண்பர்கள் அறிமுகமாகிறது, புதுசாக ஒரு ஃபீல்டில் போய் கேன்வாஸ் பண்ணுறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது. இப்போ மேஸ்திரிகளுக்கெல்லாம் கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, பேங்கிங் ஒர்க் சம்மந்தப்பட்டது, அனைத்து விதமான ஒரு மாற்றங்களுக்கும் ஒரு வழிவகுக்கும். இப்போ நம்ம ஒரு கஸ்டமரை மாற்றுறோம், ஒரு ஃபீல்டை மாற்றுறோம், ஒப்பந்தம் போட்டுக்கிறோம், இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. டிசம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை, சுவாதி நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகுனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார். வெளிநாடு தொடர்பு,
மேல் படிப்பு, வெளிநாட்டு படிப்பு, கம்யூனிகேஷன், லாஜிஸ்டிக்ஸு, கன்சல்ட்டிங்கு, காலேஜில் ஒர்க் பண்ணுறது, இது அனைத்துக்கும் நல்லாயிருக்கும். மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகும். டிசம்பர் 16ஆம் தேதி இந்த சுவாதி நட்சத்திரம் மதியம் 2 மணி 8 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் விசாக நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். நம்ம லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கனால இன்றைக்கி மதிப்பு, புகழ், கௌரவம், ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டரு, ஒரு சின்ன இன்டர்னல் சேஞ்சஸ், இடமாற்றம், சிறு சிறு பிரயாணங்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, இதுக்கெல்லாம் வளர்ச்சிகளை கொடுக்கும். டிசம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை, இன்றைக்கு அதே குருவனுடைய விசாக நட்சத்திரம் மாலை 5:10 வரைக்கும் இருக்குது. அதனால் குருவை பொறுத்த வரைக்கும் சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், நன்மைகளை தருவார். அதிகப்படியான இப்போ 10ல் இருக்கக்கூடிய சனி கூட குரு நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அதனால் அதிகப்படியான தொழில் மேன்மைகளை கொடுக்கக்கூடிய லக்னத்தில் இருக்கிற குரு நம்முடைய இயக்கத்தை, சிந்தனையை பலப்படுத்துவார். திங்க் பண்ணுறது, சக்ஸஸ் பண்ணுறதாக தான் இருக்கும். நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாகத்தான் இருக்கும். அதே புதன்கிழமை மாலை 5 மணி 10 நிமிடத்துக்கு மேலே அனுஷ நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. 6ஆம் வீட்டில் விருச்சிக ராசியில் சந்திரன் போகிறாரு. இது சனியினுடைய நட்சத்திரம். சனி 10ஆம் வீட்டில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது. செவ்வாய் 7ஆம் வீட்டில் இருக்குது. அதனால் இன்றைய பலன் நமக்கு தொழில் சார்ந்த பலனாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் சில பேருக்கு போட்டி பொறாமைகள் இருக்கும். இந்த 7ல் இருக்கிற செவ்வாய் என்ன சொல்லுது, ஒரு பார்ட்னர்களாக இருந்தால் கூட இந்த பார்ட்னர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகளை கொடுக்குது. தொழிலில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிற சமயத்தில் கொஞ்சம் அப்படியே லேட் பண்ணி கொடுக்கறது, காம்படிஷன்னால் சில கன்சிடரேஷன் ட்ராப் ஆகிறது, நம்மளுடைய கஸ்டமர் இன்னொரு காம்படிட்டருடைய கஸ்டமராக மாறக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் வரக்கூடிய ஒரு மன டிப்ரெஷன் அல்லது அதிகமான வேகம், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற சிந்தனை. கர்மச்சனி அல்லவா, அது குருவை போல செயல்படக்கூடிய அமைப்பு. அதே சனியினுடைய நட்சத்திரத்தில், அனுஷம் நட்சத்திரத்தில் புதன் இருக்கார், லக்னாதிபதி இருக்கார். அப்போ லக்னாதிபதி சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடி, இந்த வேலையானாலும் செய்யலாம், பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் சீக்கிரம் நடக்க மாட்டேங்குதேங்கிறது தானே பிரச்சனை. 10ல் போய் கர்மச்சனி இருக்கார். டக்கஃபார்னு சொல்கிறது, ஒரு விஷயம் நடத்தி கொடுக்க வேண்டியக்கிட்ட போக மாட்டேங்குது, ஆனால் ஹோல்டு பண்ணி வைக்கக்கூடியவன் கையில் போயிடுது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய உழைப்பு, முயற்சிகள் அத்தனைக்கும் தாமதம்ங்கிறது தான் ஒரு சலிப்பை உண்டாக்குகிறது. இந்த தொழில் பாவங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு சனி தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் சனியை நீங்கள் இயக்கணும். பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி வழிபாடுகள் பண்ணலாம். அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம். ப்ளூ கலரை அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஆஞ்சநேயர், சனீஸ்வரர், முனீஸ்வரர், கருப்பராயன் வழிபாடுகளை பண்ணலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.